புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கொண்டாடப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் புதுச்சேரி அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் இல்லாமல் திண்டாட்டத்தில் உள்ள நிலையில் வெறும் பானையில் பொங்கல் வைத்து ஏஐடியூசி தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டதா. ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே ஈசிஆர் சாலை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வளாகத்தில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பலர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஆண்டு கணக்கில் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அரசு இவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வராமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களின் நிலை பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட எந்த ஒரு பண்டிகைகளும் கொண்டாட முடியாமல் திண்டாட்டத்தில் இருக்கின்றனர். என்ஆர் பிஜேபி கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தவுடன் நிலுவை சம்பளம் அளித்து மூடி கிடக்கும் அரசு சார்பு நிறுவனங்கள் திறந்து செயல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது என்றும் 3 ஆண்டுகள் ஆட்சி பூர்த்தி செய்யும் நிலையில் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் அரசு அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரும் முதல்வரும் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகமும் பொங்கல் விழாவை ஆட்டம் பாட்டங்களுடன் கொண்டாடி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் பணம் கொடுக்காமல் இந்த குடும்பங்கள் எல்லாம் பரிதவித்து வரும் இந்த நிலையில் ஆட்சியாளர்களின் இந்த கொண்டாட்டம் வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்திடும் வகையில் எதிர்ப்பை தெரிவித்து குடும்ப நிலையை அரசுக்கு உணர்த்திடும் வகையில் இன்றைய தினம் காலி பானையில் பொங்கல் வைத்து பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏஐடியூசி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு இனியும் காலம் கடத்தாமல் இந்த ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று மூடி கிடக்கும் நிறுவனங்களை திறந்து நிலுவை சம்பளம் வழங்கி மகிழ்ச்சியான பொங்கலை கொண்டாடிட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளனர். இப்போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, செயலாளர் துரைசெல்வம், துணைத் தலைவர் முருகன், பாப்ஸ்கோ சங்க பொறுப்பாளர்கள் ரமேஷ், ஜெய்சங்கர், பிரபு, வேலு, மார்க், ஜீவாரத்தினம், பாசிக் பொறுப்பாளர்கள் முத்துராமன், ரமேஷ், தரணிராஜ், கோவிந்தராஜ், தங்கமணி உட்பட ஊழியர்கள் திரளானோர் பங்கு பெற்றனர்.